وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فاطر السماوات والأرض أنت ولي في الدنيا والآخرة توفني مسلما والحقني بالصالحين ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا ربي هب لي حكما والحقني بالصالحين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு வாராந்திர கல்வி அமர்வில் குரானும் சுன்னாவும் போதிக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு வாரமும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த வாராந்திர கல்வி அமர்வில் இளைஞர்களுக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்கள், இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான சில முக்கியமான அடிப்படைகளை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குரானிலே சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாக நீ இம்மா இழுக்கும் பிஹி அப்படின்னு நல்லா சொல்றான். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு செய்யக்கூடிய உபதேசம் மிகச் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலகத்துல வேற யாருடைய உபதேசமும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசம்தான் மக்களோட உள்ளத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ்வே குரான்ல சொல்லி காட்டுகிறான், நீங்க மக்கள்கிட்ட பேசும்போது உள்ளத்துல தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி பேசுங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உள்ளத்துல தாக்கத்தை ஏற்படுத்தணும். இன்னைக்கு ஒரு சொற்பொழிவு கேட்கிறோம், அரசியல் என்னமோ நிறைய சொற்பொழிவுகள் உலகத்தில் நடக்குது. இது எந்த வித தாக்கத்தை ஏற்படுது மனிதர்கள் மத்தியில? வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படி பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. ஆனா அல்லாஹ்வுடைய வஹி, அந்த அல்லாஹ்வுடைய இறை செய்தியை சொல்லும்போது நிச்சயமாக உங்களுடைய உள்ளங்கள்ல என்ன ஏற்படுத்தும்னா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சகோதரர்களே. இந்த கல்வி அமர்ல இந்த வாரம் என்ன தலைப்புன்னு சொன்னீங்கன்னா, அல்லாஹ் குரான்ல நபிமார்களை பற்றி சொல்லியிருக்கிறான். குரான்ல சொல்லப்பட்ட நபிமார்கள் ஒரு 25 நபிமார்கள். பல நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லல, அதுவும் குரான்ல சொல்லி காட்டுகிறான். நபியே, உமக்கு பல நபிமார்களை பற்றிய செய்தியை நான் உங்களுக்கு சொல்லல. சில குறிப்பிட்ட நபிமார்களை மட்டும் அல்லாஹ் என்ன சொல்றான், குரான்ல குறிப்பிட்டு காட்டுகிறான், சொல்லி காட்டுகிறான். எதுக்கு சொல்றான் நபிமார்களுடைய வரலாறு? அந்த நபிமார்களுடைய வரலாற்றுல படிப்பினை இருக்கின்றது. நபிமார்களுடைய அந்த வாழ்க்கையில முன்மாதிரி இருக்கின்றது. அதனால அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு படிப்பினை அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருப்பான் குரான்ல. அதே நேரம் பார்த்தீங்கன்னா குரானை படிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் கேட்பாங்க, நிறைய டவுட் கேட்பாங்க. குரான்ல நிறைய இடத்துல வரும், எஸ் அலுனக்க நபியே, மக்கள் உம்மிடம் கேட்கிறார்கள். மார்க்கம் சந்தேகத்தை கேட்கிறாங்க ரசூல்லாட்ட. எஸ் அலுனக்க அனில் அகிலத்தி, பிறைகளை பத்தி கேட்கிறாங்க, இந்த பொருட்கள் எப்படி செலவழின்னு கேட்கிறாங்க, மாதவிடாயை பத்தி கேட்கிறாங்க, அனாதைகளை பத்தி கேட்கிறாங்க. இப்படி பல்வேறு வகையான கொஸ்டின்ஸை என்ன செய்யறாங்க, ரசூல்லாட்ட கேட்கிறாங்க. ரசூல்லா சொந்தமா சொல்லுவாங்களா? இல்ல, அல்லாஹ் அறிவித்து கொடுத்ததை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க. கூட்டவும் மாட்டாங்க, குறைக்கவும் மாட்டாங்க, உள்ளதை சொல்லுவாங்க. அல்லாஹ் வஹி இறக்குறான், நபி சொல்றாங்க. அதான் நபிமார்களுடைய வேலை, இறை செய்தி சொல்லணும் மக்கள்கிட்ட. சொந்தமாலாம் சொல்ல மாட்டாங்க, இட்டுக்கட்டி சொல்ல மாட்டாங்க, மன இச்சை பிரகாரம் பேச மாட்டாங்க நபிமார்கள். அப்ப இப்படி கேள்விகள் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் குரான்ல பார்த்தீங்கன்னா ஒரு மனிதரை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நிறைய ஓமைகளை சொல்லுவான் அல்லாஹ், மக்களுக்கு தேவையான உதாரணங்களை சொல்லி காட்டுவான் குரான்ல.
இந்த மனிதர்களுக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் என்ன செய்வான் அல்லாஹ் சொல்லுவான். அற்ப உதாரணமா இருக்கும், சின்ன உதாரணமா இருக்கும். கொசுவை பத்தி சொல்லுவான் அல்லாஹ், ஒரு ஈய பத்தி சொல்லுவான். என்னடா பெரிய ரப்பு, இவ்வளவு மாபெரும் படைப்பாளன், இப்படியெல்லாம் உதாரணம் சொல்றானா? இது மனிதர்களுக்கு தேவை. மனுஷன் அப்பதான் புரிஞ்சுக்கிறான். பகுத்தறிவு கொடுக்கப்பட்டாலும் அவனுக்கு என்ன விதத்துல சொல்ல முடியுமோ அப்படி சொல்லணும். அதனால்தான் அல்லாஹ் பல்வேறு உதாரணங்களை சொல்லி காட்டுகிறான். அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மாபெரும் மனிதரை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதான் இன்னைக்கு அந்த கல்வி அமர்வுல டாபிக். அல் கஹ்ஃப்ங்கிற ஒரு சூரா பார்த்திருப்பீங்க. குகைவாசிகள் அத்தியாயம் 18வது அத்தியாயம். இதுல ஒரு மனிதரை பத்தி சொல்லி காட்டுவான். இந்த மனிதரை பத்தி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறானோ அவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியும். அல்லாஹு அஅலம், அல்லாஹ் தான் அறிந்தவன் எல்லாம். இவரை பற்றி பல கட்டுக்கதைகள்லாம் இருக்குது நிறைய. என்னமோ சொல்லுவாங்க, மன்னரா இருந்திருக்காங்க, ஒரு அல்லாஹ் வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். அப்பேற்பட்ட ஒரு மாமனிதர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 18வது அத்தியாயத்துல ஒரு 15 வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இவருடைய வாழ்க்கை சம்பவத்தை பத்தி சுருக்கமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். துல்கர்னேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. துல்கர்னேன்னு சொல்லி எஸ் அலுவனுக்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இந்த துல்கர்னனை பற்றி மக்கள் உம்மிடம் கேட்கிறார்கள். இவர் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர். ஜீசஸுக்கெல்லாம் முன்னாடி, மூசா நபிக்கெல்லாம் முன்னாடி வாழ்ந்த மனிதர். அப்பேற்பட்ட மனிதர்கள் யாருக்கு ரசூல்லா என்ன ஆஃப்டர் தான் 3000 வருஷம் கழிச்சு தான் பிறந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாது. அப்ப துல்கர்னை பற்றி மக்கள் கேட்கும்போது ரசூல்லாக்கு என்ன தெரியும்? தெரியாது. அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தா தான் தெரியும். அப்ப இப்பேற்பட்ட மனிதரை அல்லாஹ் ஏன் குர்ஆன்ல சொல்லி காட்டணும்? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். துல்கர்னு ஒரு மனிதர் எவ்வளவோ மனிதர்கள் உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க, வாழ்ந்து மறைந்திருக்கிறாங்க. துல்கர்னை பற்றி அல்லாஹ் ஏன் குர்ஆன்ல சொல்லணும்? என்ன சிறப்பு அவங்களுக்கு? எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு இரும்பு பாலம் கட்டி கொடுத்தாரு துல்கர்னன். ஆமா, உண்மைதான். யகுஜூஜ் மகுஜூஜ்ங்கிற ஒரு கூட்டம், கொலை கொள்ளையில அக்கிரமம் பண்றதுல பெரிய கூட்டம், யகுஜூஜ் மகுஜூஜ் கூட்டம். அவங்க ஒரு வித்தியாசமான ஆளுங்க. மக்களை துன்புறுத்தினார்கள், மக்களை பயங்கரமா தாக்குனாங்க, கொலை பண்ணுவான், கொலை பண்ணுவான், எல்லா வேலையும் பார்த்தான் அந்த கூட்டம். இந்த கூட்டத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக, அந்த மக்களை காப்பதற்காக என்ன செய்யறாங்க? துல்கர்னேன் ஒரு பெரிய இரும்பு பாலத்தை கட்டி கொடுத்தாங்க. குர்ஆன் சொல்லுது, வரலாறு. அப்ப அந்த பாலம் கட்டி என்ன பிரயோஜனம்? அதனால துல்கர்னேன் வரலாற்றில் இடம்பெறாரா? அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சிறப்பித்து சொல்றாரா அவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அப்ப என்னதான் அல்லாஹ் சொல்றான்? துல்கர்னனை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? அவருடைய அந்த லட்சிய பணிகள் என்ன இருந்தது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அந்த லட்சிய பணிகளை இன்னைக்கு நம்ம இளைஞர்கள், நம்ம ஜமாத்துகள், உலகளாவே இருக்க ஜமாத்துகள் இதை கடைபிடித்தாலே உலகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். லட்சிய பணியில 3 லட்சிய பணி. துல்கர்னனுடைய அந்த செயல்பாடுகள் ஆக்டிவிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா 3 மகத்தான லட்சிய பணிகளை அல்லாஹ் அங்க குறிப்பிட்டு காட்டுகிறார். முதலாவது என்ன தெரியுமா? இதை விட்டுறோம், நம்மளை விட்டுறோம். அதனாலதான் குழப்பங்கள், பிரச்சனைகள் நாட்டுல. நீங்க சகோதரர்கள், ஏகப்பட்ட சகோதரர்கள், ஒரு கொரோனா காலகட்டமா இருந்தாலும் சரி, ஒரு வெள்ளம் வருது, பூகம்பம் வருதுனாலும் சரி, முஸ்லீம் இளைஞர்கள், முஸ்லீம் அமைப்புகள், முஸ்லீம் சமுதாய மக்கள் ஓடி போய் உதவுவாங்க. முதல்ல நம்ம தான் நிற்போம், வேற யாரும் வரமாட்டான். காரணம் என்ன? நம்ம மறுமையை நம்பி வாழ்றோம், அல்லாஹ்வுக்காக எல்லா பணிகளும் செய்யறோம். அப்ப நம்ம ஓடுறோம். அப்ப இதெல்லாம் நம்ம செய்யறோம். மக்களுக்கு எதிராக அநீதிகள் இழைக்கப்பட்டால் உடனே நம்ம போர்க்குரல் பண்றோம், போர்க்கொடி தூக்குறோம், சரிமா இல்லையா? ஆனா முதன்மையான பணியை விட்டுறோம். என்ன பணி? இறைவனை பற்றிய, இறைவனை அறிமுகம் செய்யக்கூடிய விஷயத்துல தாவா செய்யக்கூடிய இந்த அழைப்பு பணியை விட்டுறோம். இதான் எசென்சியல், இதான் முக்கியம். நீங்க என்னதான் உதவி செஞ்சாலும் சரி, என்னதான் நீங்க ஹெல்ப் செஞ்சாலும் சரி, சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றம் வரணும்னா மக்கள் மத்தியில ஒரு சிந்தனை மாற்றம் வரணும், ஓரிரை கொள்கை பக்கம் அழைக்கணும். துல்கர்னன் அவர்களுடைய முக்கியமான பணி, பிரதமான பணி என்னன்னு கேட்டீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் பண்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான்,
ஒரு அட்வைஸா பண்றான். அது யாரா இருந்தாலும் சரி, மக்களுக்கு வந்து அட்வைஸ் பண்றான், அறிவுரை நசீஹத் பண்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். என்ன செய்றான்னு கேட்டீங்கன்னா, யாரா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த விஷயம் காமன் டு ஆல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 28வது அத்தியாயம் அல் கஸஸ்ங்கிற அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகின்றான். வ அபுதகி ஃபீமா ஆதாக் அல்லாஹு தாரல் ஆஹிரத்த வலா தன்ச நசீபக மினத் துன்யா வ அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக்க. அல்லாஹ் சொல்றான், நம்மளுக்கு அட்வைஸ் பண்றான். ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் உனக்கு கொடுத்ததுல, அல்லாஹ் உனக்கு கொடுத்துட செல்வம், பொருளாதாரம், நேமத்துகள் எதா இருந்தாலும் சரி இருக்குதா, அதை அனுபவித்துக் கொண்டு நீ மறுமை வீட்டை தேடிக்கொள், மறுமைக்கான வழியை பார்த்துக்கோ. இது ஒரு ஃபர்ஸ்ட் அட்வைஸ், அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரை. ரெண்டாவது என்ன சொல்றான், இந்த உலகில் உனது பங்கை நீ மறந்துடாத. ஏதோ பிறந்துட்டேன், வளர்ந்துட்டேன், வேலை பார்க்கிறேன், போறேன், குடும்பத்தை பார்த்துக்கிறேன், அப்படி அது கிடையாது. இந்த உலகத்துல அல்லாஹ் உன்னை படைத்து, உன்னை ஒரு சிறப்பித்து, உன்னை கௌரவப்படுத்தி, கண்ணியப்படுத்தி வாழ வைத்திருக்கான்னு சொன்னால் உனக்கு ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு இந்த உலகத்துல. நீ அதை மறந்துடாதங்கிறான் அல்லாஹ். உனது பங்கை நீ மறந்துடாத. அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிறான், மறுமையை மறந்துடாத. நீ உலகத்துல அல்லாஹ் உன்னை கௌரவப்படுத்தியிருக்கான், கண்ணியப்படுத்தியிருக்கிறான், உனக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் அதை மறந்துடாத. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உனக்கு உபகாரம் செஞ்சிருக்கிறான்ல, உதவி செஞ்சிருக்கிறான்ல, அதே போல நீ மக்களுக்கு உபகாரம் செய். எப்பேற்பட்ட அட்வைஸ் பாருங்க. எல்லாம் ஞாபகம் ஊட்டுறான், அல்லாஹ் ஞாபகம் ஊட்டுறான் அவங்களுக்கு, நம்மளுக்கு ஞாபகம் ஊட்டுறான். அப்ப அல்லாஹ் என்ன உதவி செஞ்சிருக்கான் நீ மறந்துடாத, நீ செய், மக்களுக்கு செய். இதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த துல்கர்னுடைய பெர்சனாலிட்டி என்ன, ஆளுமை என்ன, அவங்களுடைய பெர்சனாலிட்டி என்ன, அவங்களுடைய தருகின்ற அந்த துல்கர்னுடைய வரலாறு தருகின்ற அந்த லெசன், பாடம் என்ன, படிப்பு என்ன, என்ன பண்ணாங்க, துல்கர்னன் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு நீங்க குர்ஆனை படிச்சு பார்த்தீங்கன்னா 3 பரிமாணம் தான், 3 டைமென்ஷன் தான். ஃபர்ஸ்ட் துல்கர்னன் என்ன செய்றாங்க, அல்லாஹ்வின் பக்கம் இறைவனின் பக்கம் மக்களை அழைக்கிறார்கள், ஞாபகம் ஊட்டுகிறார்கள், மக்களுக்கு ஞாபகம் ஊட்டுறாங்க. நீங்க என்னதான் நல்லது செஞ்சாலும் சரி, என்னதான் பண்ணாலும் சரி, ரப்ப நீங்க மக்கள்கிட்ட, ரப்பை பற்றிய மக்கள்கிட்ட எடுத்து சொல்லாம எந்தவித ரிசல்ட்டும் நீங்க ஒண்ணுமே எதிர்பார்க்க முடியாது, எந்த விளைவுகள் இருக்காது. தாவாதான், அழைப்பு பணி தான். அப்ப மனிதர்களுடைய கவனத்தை இறைவனின் பக்கம் திருப்பக்கூடிய ஒரு பணி, ஈர்ப்பு பணி பண்றாங்க, அட்ராக்ஷன் பண்றாங்க, இறைவன் பக்கம் திருப்புறாங்க, கவனத்தை திருப்புறாங்க. துல்கரன் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை குர்ஆன் பதிவு செய்யுது. துல்கரன் என்ன செஞ்சாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வ அம்மாமன் ஆமன வ அமில சாலிகன் ஃபலஹு ஜஸாஅல் ஹுஸ்னா வ சனகூலு லஹு மின் அம்ரினா யுஸ்ரா. மக்களை பார்த்து துல்கர்னன் சொல்கிறார்கள், நீங்கள் நம்பிக்கை கொண்டு, அந்த ஏக இறைவனை நம்பிக்கை கொண்டு நீங்கள் நற்செயல்கள் புரிய வேண்டும். துல்கர்னன் சொல்றாங்க, துல்கர்னன் சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆனிலே நபிக்கு சொல்லி காட்டுறான். நம்பிக்கை கொண்டு யார் நற்செயல்கள் புரிகிறார்களோ அவர்களுக்கு நற்கூலி இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், துல்கர்னனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதான், ஃபர்ஸ்ட் லட்சியம் இதான், அவங்களுடைய பணி வந்து இதுதான், அந்த வேலையை தான் பார்க்குறாங்க, தாவா தான். அப்ப அந்த யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் அந்த கூட்டத்தினரிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக வரலாறுல சொல்லி காட்டுகிறாங்க. அதாவது பிளாக் சீன்னு சொல்லுவாங்க, கருங்கடல் சொல்லுவாங்க, காஸ்பியன் சீ சொல்லுவாங்க, காஸ்பியன் கடல் சொல்லுவாங்க. இந்த 2 கடல்களுக்கு மத்தியில் ஒரு சமுதாயம் வாழ்ந்தார்கள், காக்கசியா சமுதாயம் சொல்லுவாங்க, காக்கசியா சமுதாயம். இந்த சமுதாய மக்களை யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டத்தார் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செஞ்சாங்க, அட்டூழியம் புரிந்தார்கள், இந்த மக்கள் மீது அட்டூழியம் புரிந்தார்கள். இவர்களை பாதுகாப்பதற்காக தான் இவங்க வந்து உதவி செய்யறாங்க. ஒரு பெரிய இரும்பு பாலம், குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இரும்பு பாலத்தை கட்ட வச்சு செம்பு திரவத்தெல்லாம் ஊத்துறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வெறும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக 3000 வருஷத்துக்கு முன்னாடி. இது எப்படி சாத்தியம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்போ துல்கர்னன் அவர்கள் இந்த பணியை செவ்வனை முடித்த பிறகு, ஒரு மக்களை பாதுகாத்த பிறகு,
அவர்கள் தாங்களே என்ன செஞ்சிட்டாங்க, நான் பெரிய சாதனை பண்ணிட்டேன், மக்களுக்காக பெரிய சேவையை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா? இல்ல. இதையெல்லாம் செய்து முடித்து விட்டு துல்கரனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி. இந்த வேலையை நான் செஞ்சு கொடுத்தேன்ல, இந்த பணியை நான் செய்து கொடுத்தேன்ல, மக்களை பாதுகாத்து கொடுத்தேன்ல, இந்த மக்கள் யகுஜூஜ் மகுஜூஜ் கூட்டத்தாரை விட்டும், இது என்னுடைய பெரிய திறமையெல்லாம் கிடையாது, என்னுடைய பெரிய சாதனையெல்லாம் கிடையாது. என் இறைவன் புறத்திலிருந்து வந்த கருணை. என்னுடைய இறைவன் என் மீது கருணை புரிந்தா நான் செஞ்சேன். என்னுடைய இறைவன் என் மீது அருள் புரிந்தா நான் செஞ்சேன். அப்ப எப்படிப்பட்ட மாமன்னர், பெரிய மனிதர், பெரிய மன்னர், அரசாட்சி கொடுக்கப்பட்டவர், செல்வ செழிப்புல வாழ்ந்த மனிதர், அந்த வாழ்ந்த மனிதருக்கு அல்லாஹ் இப்படி ஒரு அருட்கொடையை கொடுத்திருக்கார் என்று சொன்னால், அந்த அருட்கொடையை பயன்படுத்தி விட்டு அவர் பெருமை அடிக்கல, தம்பட்டம் அடிக்கல, விளம்பரப்படுத்தல. மாறாக பணிவாக என்ன தெரியுமா சொன்னார், இதா ஹாதா ரஹ்மத்தும் ரப்பி. என்னுடைய ரப்பு என் மீது புரிந்த அருட்கொடை, என் கருணையின் காரணமாக நான் இது செய்து முடித்தேன். இதான் துல்கர்னனுடைய ஸ்டேட்மெண்டா இருந்தது. அப்ப எப்பேற்பட்ட பணிவுன்னு பாருங்க. மன்னரா இருந்தாலும் அல்லாஹ் கொடுத்த அந்த திறமையை, அல்லாஹ் இவருக்கு கொடுத்த அந்த டேலண்ட்டை பயன்படுத்தி தான் இதை பண்ணி கொடுத்துருக்காரு, அந்த மக்களுக்கு பயன்படுத்தி கொடுக்கிறார். அதே நேரத்துல அதையும் சொல்லி காட்டுறாங்க அந்த மக்கள்கிட்ட, எப்ப இரும்பு பாலத்தெல்லாம் கட்டி கொடுத்துட்டேன், மக்கள்கிட்ட இருந்து உன்னை பாதுகாத்துட்டேன் சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த இடத்துல மறுமையை ஞாபகப்படுத்துறாங்க. சுபஹானல்லாஹ். தாவாவும் பண்றாங்க, அழைப்பு பண்ணியும் பண்ணிக்கிறாங்க, இறைவனை குறித்து நினைவு ஊட்டுறாங்க, மக்களுக்கு உதவியும் பண்ணிக்கிறாங்க, பண்ணிட்டு எல்லாம் சேஃப்டி பண்ணி கொடுத்துட்டு இறுதியா சொல்றாங்க அந்த மக்களை பார்த்து, இதா ஜாஅ வஹதுகு ரப்பி ஜஅலஹு தக்கா வகான வஹது ரப்பி ஹக்கன். எப்பா இந்த பாலத்தை கட்டி கொடுத்துட்டேன், என்னுடைய இறைவன் வாக்கு வந்து விட்டால், என்னுடைய ரப்போடைய கட்டளை வந்து விட்டால், அவன் இந்த பாலத்தை தூள் தூளாக ஆக்கி விடுவான். அழிஞ்சு போயிருங்கிறாங்க. எதுவுமே நிரந்தரம் கிடையாது உலகத்துல. எனது இறைவனின் வாக்கு உண்மையானது. கான வகுது ரப்பி ஹக்கன், ரப்பி ஹக்கன், என்னுடைய ரப்போடைய வாக்கு உண்மையானது, சத்தியமானது. நீங்க இதை நம்பிக்கிட்டே இருக்காதீங்க. எல்லாமே டெம்பரவரி தான். அந்த உலகத்தில் எது நிரந்தரம் கிடையாது, அழிஞ்சு போயிரும் சொல்லி என்ன செய்யறாங்க, மறுமை பற்றி சிந்தனை நினைவூட்டுறாங்க அந்த மக்களுக்கு. இறைவனை பத்தி சொல்றாங்க, மக்களுக்காக உதவியும் செய்யறாங்க. அநீதி முளைக்கக்கூடிய மக்கள் இருந்து அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறாங்கன்னா, மறுமையை பற்றி நினைவூட்டுகிறார்கள் துல்கர்னன் அவர்கள். சகோதரர்களே, அப்ப முதல் விஷயம் இதான். சுருக்கமா சொன்னா முதல் விஷயம் என்னதான், தாவா செய்யறாங்க, மக்களுக்கு உதவுறாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, மக்களுடைய அவலங்களை தீர்க்கக்கூடிய ஒரு பணியை செய்ய வேண்டும். அதான் ரெண்டாவது கட்டமா துல்கர்னன் பண்ணாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அம்மாமன் வலம ஃபஸௌஃப நுஅத்திபுஹு. யாராவது அநீதி இழைத்தால், துல்கர்னன் சொல்றாங்க, யாராவது அநீதி இழைத்தால், கொடுமை புரிந்தால் அவர்களை நான் தண்டிப்பேன் அப்படிங்கிறாங்க. மக்களுக்கு யாராவது கொடுமை புரியுறீங்க, துன்பம் இழைக்கிறீங்கன்னா என்ன செய்வாங்க துல்கர்னன், அவர்களை நான் தண்டிப்பேன் என்று சொல்வதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். துல்கர்னனுடைய வரலாறு தான் சகோதரர்களே. மூணாவது பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, துன்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. மக்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு, துயரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. என்னைக்குமே இங்க நீங்க குர்ஆனை படிச்சு பாத்தீங்கன்னா டெம்பரவரி சொல்யூஷன் இருக்காது. ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் தான் உள்ள அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுவான். நிரந்தரமா போயிடணும், நிரந்தரமான ஒரு தீர்வு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குர்ஆன்ல அந்த துல்கர்னன் வரலாறு படிக்கும் போது அழகாக சொல்லி காட்டுறான். துல்கர்னனுக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்புகள் நிறைய கொடுத்துருப்பான், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருப்பான். இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், பொருளாதாரத்தை எல்லாம் கொடுத்துருக்கான், நம்மளுக்கு பல வசதி வாய்ப்பை கொடுத்துருக்கான், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குர்ஆன் ஒரு நடையை கையாளுங்க. நீங்க வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், துல்கர்னன் என்ன செஞ்சாரு. வசதி வாய்ப்புகளை கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்லிடுவான். முதல்ல துல்கர்னனை பற்றி நபியை மட்டும் கேட்கிறாங்க. அவர் பெரிய ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டது, செல்வம் கொடுக்கப்பட்டது, எல்லா வசதி வாய்ப்பு இருந்தது. அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுவான், சபபா அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுவான். சும்ம அதுப சபபா அப்படின்னு சொல்லி காட்டுவான் அல்லாஹ். என்ன அர்த்தம்,
அவர் ஒரு வழியை கண்டார். என்ன வழியை கண்டார்? இதுல என்ன அர்த்தம்? செல்வத்தை கொடுத்திருக்கிறான், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் முதல்ல சொல்றான், அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி கட்டுகிறான், சபபா அப்படின்னு சொல்லி ஒரு வழியை கண்டார். என்ன வழியை கண்டார்? அந்த வழியை வச்சு என்ன பண்றது? ஆட்சி அதிகாரத்தை வச்சு செல்வத்தை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அல்லாஹ் சில நுணுக்கமான விஷயங்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுவான். நுணுக்கமா இருக்கும், சில விஷயங்கள் நுணுக்கமான விஷயங்களா இருக்கும். அந்த நுணுக்கமான விஷயங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மூமின்களுடைய நடத்தை இப்படிதான் இருக்கணும். அல்லாஹ் நம்மளுக்கு எதாவது கொடுத்தானா அதை வச்சு என்ன பண்ணணும்? அப்போ ஒரு வழியை காணணும். அது என்ன வழியை காணணும்? மூமின்கள் நடத்தையை பத்தி இப்படிதான் இருக்கணும். வழிவகைகளை அல்லாஹ் கொடுத்திருப்பான், வசதிகளை கொடுத்திருப்பான், நாலேஜை கொடுத்திருப்பான். இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து என்ன செய்யணும்? பிளான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திட்டமிடணும், ஒரு வியூகத்தை அமைக்கணும். அந்த திட்டம் வியூகம் அமைக்கப்பட்டு எந்த ஒரு செயலை செய்ய தொடங்கினாலும் அதை ப்ராப்பரா இஹ்சான் அழகிய முறையில் அதை செஞ்சு காட்டணும். அதான் இஸ்லாம் நம்மளுக்கு வலியுறுத்துது. ஏதோ ஏனதானே செஞ்சோம், எடுத்தோம் கவுத்தோன்னு இருக்கக்கூடாது. எந்த ஒரு செயல் நீங்க உங்க வாழ்க்கையில அது உலக ரீதியா இருந்தாலும் சரி, துனியா நீங்க வேற பள்ளிவாசல் செய்யக்கூடிய எந்த செயல்களா இருந்தாலும் சரி, அதுல எப்படி இஹ்சான் ஒரு அழகான விஷயமா இருக்கணும். ஏனதானு இருக்கக்கூடாது. அதை நம்மளுக்கு இஸ்லாம் சொல்லி தருது. திட்டம் அமைச்சாச்சா, வீகம் பண்ணியாச்சா, என்ன செய்யணும்? செம்மையாக செஞ்சு முடிக்கணும். இதுக்கு என்னங்க உதாரணம்? துல்கர்னுடைய வரலாறுல இது இருக்குது. இதே நேரத்துல மூமின்களுடைய நடத்தை இப்படிதான் இருக்கணும். செல்வ செழிப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு, வசதி வாய்ப்பு இருக்கு, மக்கள் வளம் இருக்கு, எல்லாம் இருக்கு, செயல் திட்டம் இருக்கு, நல்ல ஒரு பிளான் பண்ணிட்டீங்க, நல்லா பிரத்யேகமா செஞ்சு முடிக்கிறோம். இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு என்ன? இதான் மூமின்களுடைய பண்புன்னு சொல்றான் அல்லாஹ். என்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, அல்-பகரா அத்தியாயத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிடுறான். காபா, அந்த காபா என்ன செய்ய சொல்றான்? கொஞ்சம் நல்லா ருக்கு சுஜூது செய்யக்கூடியலாம் மக்கள் வருவாங்க. அந்த காலத்திலே சொல்லிட்டான், 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் வருவாங்க, தவாப் செய்வாங்க, இந்த இடத்த சுத்தம் பண்ணி வைங்க, நீட்டா வைங்க, நல்ல முறையில் பண்ணுங்கன்னு சொல்லி அல்லாஹ் கட்டளையிடுறான். அல்லாஹ் ஆர்டர் பண்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க? உடனே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பிளான் பண்றாங்க, திட்டம் வகுக்கிறாங்க, என்னென்ன செய்யன்னு சொல்லி எல்லாத்தையும் பண்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது யர்ஃபஉ இப்ராஹிமுல் கவாயித மினல் பைதி வ இஸ்மாயிலு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த காபாவுடைய வீட்டை உயர்த்திய பிறகு, ஃபவுண்டேஷன்லாம் போட்டு உயர்த்திடுறாங்க, பள்ளிவாசல உயர்த்திடுறாங்க. உயர்த்திய பிறகு என்ன தெரியுமா சொல்றாங்க? அல்லாஹ் ஆர்டர் போட்டா இவங்க செய்யறாங்க, பிளான் பண்றாங்க, எல்லாம் செய்யறாங்க, கட்டி முடிச்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய ஆர்டர், அல்லாஹ்வுடைய உத்தரவு, கட்டி முடிக்கிறாங்க. கட்டி முடிச்சவர் என்ன செய்யறாங்க? இன்னைக்கு ஹஜ்ஜு கிரியைகள் எல்லாம் அங்க போய் பண்றோம், கோடான கோடி மக்கள் போய் பண்றாங்க. இந்த பணிகளை செய்து முடித்த பிறகு அந்த நபிமார்களுடைய துவா எப்படி தெரியுமா இருந்தது? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக்க அந்த சமியுல் அலீம். எல்லாம் உனக்காக நான் செய்து விட்டோம், இந்த பணியை நீ பொருந்திக்கொள். அல்லாஹ்க்காக செஞ்சாங்க, அவ்வளவுதான். மக்கள் வருவார்கள், அல்லாஹ் கட்டளையிடுறான், மக்களுக்காக செய்தார்கள். செஞ்சு போட்டு சொல்றாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்திற்காக நாங்கள் செய்தோம், இது எங்களுடைய பணி, நீ ஏற்றுக்கொள். மூமினுடைய பண்பு இதான். மூமினுடைய பண்பு இதான். தம்பட்டம் அடிக்கிறது கிடையாது, பெருமை அடிக்கிறது கிடையாது, நாங்க தான் செஞ்சோம் அது கிடையாது. அப்ப நபிமார்களுடைய துவா, நபிமார்களுடைய பணி இப்படிதான் இருந்தது. அதைத்தான் இந்த துல்கர்னே வரலாறு காட்டுக்கல. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய தடுப்பணை யஜூஜ் மஜூஜ் கூட்டத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக, மக்களை காப்பாற்றுவதற்காக அந்த மக்கள்கிட்ட செல்வ வளம் இருந்தது, ஆள் பலம் இருந்தது, எல்லாமே இருந்தது மக்கள்கிட்ட. பிறகு துல்கர்ன்ட்ட ஏன் கோரிக்கை வைக்கிறாங்க? எனக்கு பாலத்தை கட்டி கொடுக்க ஏன் கோரிக்கை வைக்கணும்? ஒரு பெரிய மாமன்னரா இருக்கிறாங்க, அந்த சமுதாய மக்களும் நல்ல செல்வ செழிப்பில் இருந்தாங்க, ஆள் பலம் இருந்தது, எல்லாமே இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துல்கர்ன்ட்ட இருந்தக்கூடிய ஐடியா, நியூ ஐடியா, புதிய சிந்தனை, அந்த நியூ இன்னோவேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த ஐடியா இருந்தது. இன்னைக்கு அமெரிக்காக்காரன் பெரிய டாலர்ல புலங்குறான், எல்லாம் புணங்குறான், உள்ளக்க வச்சிருக்கான், வசதி வாய்ப்புகள் எல்லாமே வச்சிருக்கிறான். ஆனா அவனுக்கு தேவைக்கும் போது யாரை கூப்பிடுறான்? இந்தியன்ஸை கூப்பிடுறான். எது கூப்பிடணும்? இவங்களால காரியம் ஆகும். அவனுக்கு தேவை, பணம் வச்சிருக்கிறான், எல்லாம் வச்சிருக்கிறான். அமெரிக்கால இந்தியன்ஸை கூப்பிடுறான், சாஃப்ட்வேர் கூப்பிடுறான். இது உலக இயற்கையில நடக்கிறது.
அப்ப என்ன காரணம்னா இவங்கிட்ட ஏதோ ஐடியாஸ் இருக்கு, சம் இன்னோவேஷன்ஸ் இருக்கு, ஏதோ புதிய நுட்பம், ஒரு மதிநுட்பம் இருக்குது இவங்கிட்ட. அப்ப அந்த மாதிரி ஆளுகளை யூஸ் பண்றாங்க. அதே நேரத்துல தான் துல்கர்னைனுடைய சமுதாயத்துல இப்படி மக்கள் இருந்தாலுமே பணம் எல்லாம் வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. யார்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க? துல்கரன் கொதிக்கிறாங்க, நீங்க எனக்கு மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால துல்கரன் மக்களுடைய கோரிக்கை ஏற்று பண்ணி கொடுத்தார்கள். இதான் சகோதரர்களே ஒரு சுருக்கமான வரலாறு, துல்கரனுடைய சுருக்கமான வரலாறு. இன்னைக்கு மக்கள் சேவைன்னு செய்யக்கூடிய என்ஜிஓக்கள் நிறைய இருக்கிறாங்க, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்காங்க. இது எல்லாமே டெம்பரரி சொல்யூஷன் தான். இன்னைக்கு நம்ம சமுதாய மக்கள் என்ன பண்றாங்க? அந்த கிட்டு இந்த கிட்டு மக்களுக்கு கொடுக்குறாங்க. இது டெம்பரரி சொல்யூஷன் எல்லாமே. நிரந்தரமான தீர்வு என்ன? மக்கள் ஏழ்மையில இருக்கிறாங்களா, இவங்களுடைய போக்கை மாற்றக்கூடிய, வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய வழிவகை என்ன? பைத்துல் மால் எங்க இருக்குது? ஜகாத்தோட இது எங்க இருக்குது? இப்படி நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்தோம்னா பெர்மனன்ட் சொல்யூஷன் என்னதான் இஸ்லாம் நம்ம சொல்லி காட்டுது. டெம்பரவரி வேற. நீ சதக்கா பண்றான், அவன் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு தர்மம் பண்றான், அவன் பிரச்சனை அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. நாளைக்கு டுமாரோ என்ன, அவனுடைய நிலைமை என்ன? இப்படி சிந்திச்சு பார்க்கணும். அப்படி சிந்திச்சு பார்க்கின்ற போது லட்சிய பணிகள் என்று வரும் பொழுது நம்ம செய்யக்கூடிய பணிகள் இது எல்லாமே கொசுறாக இருந்தாலும், அதை செய்யறோம் இதை செய்யறோம் எதுவாக இருந்தாலும், இந்த இறைவனின் பக்கம் அழைக்கக்கூடிய பணி இன்னைக்கு இல்ல. இங்கிட்டு ரெண்டை தூக்கி பிடிச்சிக்கிறோம், இதை இறக்கி விட்டுருவோம். ஆனா துல்கர்னைனுடைய கான்செப்ட், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல கான்செப்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பிகம் தாவா தான். அல்லாஹ் நோக்கி அல்லாஹ் அழைக்கிறது, அப்புறம் தான் எல்லா செயல்கள். இன்னைக்கு எல்லா செயல்கள் இருக்கு, இன்னைக்கு இது இல்ல. இந்த மூணும் இருந்தா தான் என்ன இருக்கும்? சமுதாயத்துல மாற்றம் வரும் சகோதரர்களே. அதான் நம்மளுக்கு இஸ்லாம் வழிகாட்டிக்கு. அதாவது ஒரு பிரச்சனைகள், ஒரு தீர்வுகள் வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய போதனைகள் குர்ஆனும் சுன்னாவும் என்ன சொல்லுது? இந்த அறிவுரைகள் நீங்க எடுக்கணும், தேடி பிடிக்கணும், கண்டுபிடிக்கணும். அப்பனா தான் பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும். இதுதான் துல்கரனுடைய வரலாறு சொல்லி காட்டுகிறது. நல்லா நீங்க அந்த ஒரு 15 வசனம் தான் இருக்கும், நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். துல்கர்னைனுடைய வரலாறு இதுதான். ஃபர்ஸ்ட் தாவா, அடுத்து மக்களுக்கு உதவி பண்றது, அடுத்து அநீதிமிழைக்கப்பட்ட மக்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை தருவது. இதுதான் இந்த வரலாறு சொல்லி காட்டுகிறது சகோதரர்களே. ஆக ஒவ்வொரு விஷயம் நீங்க குர்ஆன்ல பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதர்களுக்கு செய்யக்கூடிய உபதேசம் தான் என்ன செய்யும்? மக்களுக்கு பயனளிக்கும். அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு எப்பேறு படிப்பணிகள் இருந்தாலும் சரி, இதுல சில நுணுக்கங்களே எல்லாம் வச்சிருப்பான். மேம்போக்கா குர்ஆனை படிச்சா அது அப்படியே தான், ஒன்றும் புரியாது நம்மளுக்கு. இத சொல்லிவிட்டு அல்லாஹ் ஏன் இதை சொல்லணும்? அதான் நுட்பம், அதான் ஒரு நுண்மையான விஷயம். இப்பேற்பட்ட துல்கரின் ஒரு வரலாறை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்? அவர் என்ன செய்தார்? அதாவதுங்க அதுபப சபபான்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்களா குர்ஆன்ல? அது சொன்னோம்னால என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நடவடிக்கை இருக்குன்னு அர்த்தம். அதான் அந்த வசனத்துக்கோட மீனிங். துல்கர்னனுக்கு இப்படி கொடுத்த பிறகு இவர் இப்படி செய்தாருன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறாருன்னா, இவர் ஏதோ ஒரு பெரிய செயல்பாடுகள், பெரிய செயல் திட்டம் இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதான் நாங்க சொல்லி காட்டோம் சார். அதனாலதான் ஒரு மூமின்களுடைய நடத்தை, மூமின்களுடைய பண்பு எப்படி இருக்குன்னு சொன்னால், அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த போதனை, இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வழிகாட்டல் என்னன்னா, தாவா மெயினா சத்திய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய பணியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, மக்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அநீதிமிழைக்கு மக்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கணும். அதே நேரத்துல பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வாக, பெர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கணும். இதுதான் இந்த துல்கர்னனுடைய பாடம், துல்கர்னின் வரலாறு சொல்லிக்கூட பாடம் சொல்றீங்களே. அப்ப அந்த அடிப்படையில் குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு நீங்க ரொம்ப நுட்பமாக படித்தீர்கள் சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டிப்பாக அதுல படிப்பினையை வச்சிருப்பான் நம்மளுக்கு. அதை நம்ம உள்வாங்கணும். அதனாலதான் எல்லா தூதர்களுடைய வாழ்க்கையில, நபிமார்களுடைய வாழ்க்கையில படிப்பினை இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க சார்களே. அப்ப அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்? இன்னும் வருகின்ற ஒரு மாதத்துல பார்த்தா ரமலானுடைய மாதம் வர இருக்கின்றது. இந்த குர்ஆனை ஆழ்ந்து நல்ல கற்று, ஏதோ பயான் கேட்டோம் ஏதோ வச்சோம் அப்படின்னு இல்லாம நீங்க சுயமாக குர்ஆனை படிக்கணும், தப்சீர்களை படித்து பார்க்கணும், ஹதீஸுகளை படித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஒரு சூழ்நிலைகளை நம்மளுக்கு கொடுத்துருக்கான், நல்ல ஒரு அந்த அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியம். அப்ப அந்த நேரத்திலேயாவது நம்ம என்ன செய்யணும்? குர்ஆனுடன் அதிகமாக தொடர்பு வைத்து
குரான் ஏன்னா சாதாரண ஆள் சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது குரான்ங்கிறது. மாபெரும் படைப்பாளன், மாபெரும் நுண்ணறிவாளன். அவன் கொடுத்த இந்த கலாமை வந்து என்ன செய்யணும்? ஒரு பொருளுணர்ந்து விளங்கி சிந்தித்து என்ன செய்யணும்? நம்ம பின்பற்றக்கூடிய மக்களாக ஆக என்று சொல்லிக்கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன். பாகிரதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம